ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் மிக்ஸியை பயன்படுத்தி ஒரு சூப்பரான நல்ல சாஃப்டான கேக் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த கேக் செய்ய தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக இந்த கேக் செஞ்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லோரும் நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் அளவு ரவை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே மற்ற பொருள் எல்லாமே வந்து அளந்து எடுத்துக்கலாம். அதே கிளாஸ்லேயே அரை கிளாஸ் அளவு சீனி பவுடர் சேர்த்துருக்கேன். சீனியும் சேர்த்துக்கலாம், நான் பவுட்ரு பண்ணி வச்சுருந்ததுனால அதை வந்து சேர்த்துக்கிறேன். அரை கிளாஸ் அளவு பால் சேர்த்துருக்கேன். 1/4 கிளாஸ் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தயிர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா பால் வந்து 1/4 கிளாஸ் அளவு கூடுதலாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/4 கிளாஸ் அளவு பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டருக்கு பதிலாக நெய் அப்படின்னா நான் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. வாசனை இல்லாத எண்ணெய் தான் வந்து சேர்க்கணும். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு 2 ஏலக்காய் இதையும் சேர்த்து மாவை நல்லா ஸ்மூத்தாக வர அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து மாவு ரெடியாக இருக்குது. இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கிறேன். இதில் வந்து ரவை சேர்த்துருக்கிறதுனால ஒரு 15 நிமிஷம் மாவை வந்து ஊற வைக்கணும். மாவு வந்து இப்போ கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ரவை வந்து கொஞ்சம் நல்லா ஊறி வரும்போது மாவு இன்னும் கொஞ்சம் கூட திக்காகும். இப்போ 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்தாச்சு. மாவு பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ இது கூட வந்து 1 ஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். கேக் பண்ணுறதுக்கு இது சேர்த்தா தான் வந்து கேக் நல்லா சாஃப்டாக வரும். ஒரு 1/4 ஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். பேக்கிங் பவுட்ரு இல்லை அப்படின்னா பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கலந்து வர்றதுக்காக, ஒன்று சேர கலர்றதுக்காக கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பேக்கிங் பவுட்ரு சேர்த்துட்டு ரொம்ப அடித்து கலக்கக்கூடாது. கேக் வந்து சாஃப்டாக வராது. மெதுவாக வந்து கலந்து விடணும். அது மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது ஒரே சைடாகவே மிக்ஸ் பண்ணணும் கேக்குக்கு எப்போவுமே. இந்த மாதிரி மெதுவாக நல்லா அந்த எல்லா மாவுலையும் படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் வந்து கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காக. உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏலக்காய் சேர்த்துருக்கதே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் கேக் பண்ண போகிறோமோ கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா வரும். அதில் வந்து கொஞ்சம் நெய்யோ அப்படி இல்லைன்னா பட்டர், எண்ணெய் எது வேணாலும் போட்டுக்கலாம். எல்லா இடமும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அது மேலே கொஞ்சமாக மாவு போட்டு இது மாதிரி தட்டி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா அது போட்டுக்கலாம். அது போட்டுட்டு மேலே கொஞ்சமாக நெய் வந்து தடவி விட்டுக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு வந்து இதில் சேர்த்துக்கலாம். மாவோட பதம் பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ எல்லா மாவையும் இதில் சேர்த்துட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி 2-3 டைம் வந்து தட்டி விட்டுடலாம். நான் ஏற்கனவே அடிகனமான கடாய் ஒன்று சூடு பண்ண வச்சுருந்தேன். அதில் வந்து உப்பு சேர்த்துட்டு உள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் சூடு பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கிறிஸ்மஸ்க்கு 2 கேக் பண்ணியிருந்தேன். 1 சாக்லேட் கேக், அது ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த ரவா கேக்கை வந்து வச்சுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஓரளவு வெந்திருக்கும். அதுக்கப்புறம் காஞ்ச திராட்சை வந்து மேலே சேர்த்துக்கிறேன். உங்களோட விருப்பம் தான், நட்ஸு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டூட்டி ஃப்ரூட்டி இருந்துச்சு அப்படின்னா அது கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து அடியில் போயிடும். கொஞ்சம் பாதி அளவு கேக் வெந்ததுக்கப்புறம் சேர்த்தோம் அப்படின்னா மேலேயே இருக்கும். மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு 40 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து ஒரு கத்தியை வச்சு சைடெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ சூப்பரான ரவா கேக் வந்து ரெடியாக இருக்குது. இதில் வந்து நம்ம முட்டையெல்லாம் சேர்க்காம தான் பண்ணியிருக்கோம். நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் இதுவரை கேக் பண்ணவே இல்லை அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப ஈஸி தான் இந்த கேக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அளவுகள் எல்லாமே கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, வீட்டில் எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. நம்ம மைதாலாம் இதில் எதுவுமே சேர்க்கல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி